திங்கட்கிழமை உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என நான் முதல் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த புண்ணியவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே சமாதானமாக வாழ வேண்டும். சிறியவர்களை இருந்து பெரியோர்களை வரைக்கும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அது அந்த புத்த பகவானின் போதனையிலே அதிகமாக கூறப்பட்ட ஒரு சில விடயங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சிங்காலோவாத சூத்திரத்திலே அதிகமாக பார்த்தாலும் கூட எங்களுக்கு செய்கின்ற கடமைகளை அதிகமாக அதில் காணக்கூடியதாக இருக்கின்றன. பெரியோர்கள் தமது பிள்ளைகள், அதே போன்று பெற்றார்கள் தமது பிள்ளைகள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று இந்த சிங்காலோவாத சூத்திரத்திலே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றார்கள் தமது பிள்ளைகள் மிகவும் அவதானமாக அக்கறையோடு இல்லாவிட்டால் அவங்கள் செய்கின்ற காரியங்களை தவறான காரியங்களாக மாற்றிவிடும். கடமைகளை பற்றி அதிகமாக அக்கறை செலுத்தப்படக்கூடிய பெற்றார்கள் எந்த நேரத்திலையும் சந்தோஷமாக வாழ முடியும். பிள்ளைகளின் கடமைகளை பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற அந்த கடமைகளை நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான சந்தடங்கள் அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, புண்ணியவர்களே, இந்த சிங்காலோவாத சூத்திரத்திலே காணக்கூடியதாக இந்த விடயம் 5 கடமைகளை பெற்றார்களுக்கு இருக்கின்றன. பிள்ளை சிறந்த பிள்ளையாக வளர வேண்டும். அதே போன்று அவங்கள் பெரியவர்களாக வந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை, அந்த செயற்பாடுகளை அவங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று ஆச்சார முறைகளை ஓடு அவங்கள் வழி நடத்தப்படக்கூடியவராக மாற்றப்பட வேண்டும். 5 கடமைகள் இருக்கின்றன. அந்த 5 கடமைகளை பற்றி அதிகமாக இப்பொழுது எனக்கு கூற நேரம் இல்லாவிட்டால் நீங்கள் அது அக்கறை செலுத்தப்பட வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் தமது பெற்றார்களை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும் என்று அந்த சிங்காலோவாத சூத்திரத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றன. அது பிள்ளைகளை அதிகமாக அக்கறை செலுத்துவமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். அந்த புத்த பெருமாள் இந்த புத்த போதனைகளிலே இந்த சூத்திரங்கள் தான் அதிகமாக போதிக்கின்றார். அந்த போதனைகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக சிறந்த மனிதராக வாழ முடியும். இல்லாவிட்டால் அவங்களுக்கு அந்த வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய முடியாது. நாங்கள் செய்கின்ற காரியங்கள் மிகவும் அவதானமாக தவறான செயற்பாடுகளை செய்யாமல் நன்மைகளை, ஒரு நல்ல செயற்பாடுகளை நீங்கள் செய்தோமாக இருந்தால் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக, சுதந்திரமான, நிம்மதி கிடைக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2018 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் நாம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம்
இந்த அமாவாசை நிறைந்திருக்கிறது. புரட்டாதி மாதத்து அமாவாசை. பொதுவாக ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே தகப்பன் இல்லாதவர்கள் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்வது, தானங்கள் கொடுப்பது, சிரார்த்தங்கள் செய்வது எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்தது. இது இந்த மகாலய பட்சத்தினுடைய முடிவு இன்றைய தினம். பிரதமையில் ஆரம்பித்து இன்று அமாவாசையிலே இந்த மகாலய பட்சம் 15வது நாள் நிறைவு பெறுகிறது. இந்த மறைந்த பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த மகாலய பட்சம் இது வாழ்வில் உயர்வை தருவது, சந்ததியை வாழ வைப்பது இந்த மகாலயங்கள். இந்த மகாலய பட்சத்தில் நாம் செய்கின்ற பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற தானங்கள், தர்ப்பணங்கள் இவை எல்லாமே நாம் சிரத்தையோடு செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பை நமக்கு தரக்கூடியது. குடும்பத்திலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவை எல்லாவற்றையும் விளக்கக்கூடியது. இவையெல்லாம் வருவதற்கு காரணம் நாங்கள் இந்த பிதிர்களை அந்தந்த காலங்களிலே அவர்களை மறந்து விட்டால் அவர்கள் சாபம் கொடுத்து விடுவார்கள். அதனாலே தான் சில குடும்பங்களிலே நாங்கள் நடைமுறையிலே சொல்லிக்கொள்வார்கள், 30 வயசு 40 வயசாயும் கல்யாணமாகாமல் சில குடும்பங்களிலே பிள்ளைகள் இருப்பார்கள். இதெல்லாம் பிதிர்களுடைய சாபங்களாக இருக்கும். அந்த பிதிர்களை நினைத்து அந்த செய்ய வேண்டிய கடமைகளை, காரியங்களை செய்ய தவறும் பட்சத்தில் அவர்கள் சாபம் கொடுத்து விடுவார்கள். எனவே இன்றுதான் அதனுடைய பூர்த்தி நாள், இந்த அமாவாசை. இன்றாவது அந்த தர்ப்பணங்களை, தானங்களை கொடுத்து செய்கின்ற பொழுது இந்த தோஷங்கள் விலகப்படுமாம். கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள் எல்லாம் விலக வேணுமாக இருந்தால் மாதந்தோறும் அமாவாசையிலே இந்த பிதர்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய தவறுகின்றவர்கள் இந்த மகாலயபக்ஷ அமாவாசையிலாவது இவற்றை செய்கின்ற பொழுது பிதர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்கினால்தான் இவை எல்லாமே நமக்கு சிறப்பை தரும். இந்த பிதர்களுடைய ஆசிதான் நம்மை வாழ வைப்பது, சந்ததியை வாழ வைப்பது. நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் நல்லாயிருக்க வேணுமாக இருந்தால் அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இந்த அமாவாசை இது மகாலய பட்சத்து பூர்த்தி நிறைவான நாளாகிய அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்து, தானங்கள் செய்து, யாராவது ஒரு வயதிலே முதிர்ந்த இந்த அம்மா அப்பா வயசில் உள்ளவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பது, அல்லது நமக்கு அது முடியவில்லையானால் ஒருவேளை உணவை கொடுப்பது, அதுவும் முடியலைன்னா ஏதாவது நம்மால் முடிந்த ஒரு சிறிய பணத்தை கொடுப்பது, இவையெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த பிதர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்களாம். இன்றுதான் அந்த பூர்த்தி நாள் அமாவாசை. எனவே இந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்து விரதங்கள் இருந்து தாய் தகப்பனுக்காக, தாத்தா பாட்டிக்காக ஒரு நாள் நாங்கள் விரதம் இருந்து இந்த அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். பகல் பொழுதிலே செய்ய வேண்டும். அதுக்காக காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே செய்து முடித்து விட்டு நாம் போகின்றதல்ல சிரார்த்தம் என்பது. சூரியனை உச்சியிலே கண்டு செய்ய வேண்டும், மனம் கோணாமல் செய்ய வேண்டும், பிறர் காணாமல் செய்ய வேண்டும், சூரியனை உச்சியிலே கண்டு கொடுக்க வேண்டும். இந்த அர்க்கியங்கள் தான் காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று சொன்னார்கள். எனவே இவற்றை நாம் முறையாக செய்தால் குடும்பத்திலே கஷ்டங்கள் விலகும், சோகங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், ஆனந்தம் பெருகும், சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக வாழ்வதற்கு இந்த பிதிர்களுடைய ஆசி நமக்கு மிக 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 முக்கியம். எனவே இந்த அமாவாசையிலாவது இந்த பிதிர்களை எண்ணி தான தர்மங்களை செய்யுங்கள். உங்களால் முடிந்த வகையிலே ஏழைகளுக்கு ஏதாவது முடிந்தால் அவருக்கு உணவை கொடுங்கள். இந்த பிதிர்களுடைய ஆசி பூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளை நீங்கள் பெறுகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற இந்த மகாலய பட்சத்திலே நாமும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தம் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த உலகில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகில் வாழ்கின்றான். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, நீங்கள் சுவனத்தை உங்களுடைய உள்ளத்தில் லட்சியமாக வைத்து வாழுங்கள். எங்களுடைய குறிக்கோள் சுவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் சுவனத்தை இலக்காக கொண்டு, சுவனத்தை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்தார்கள். எனவே
அந்த லட்சியம் அவர்களை உயிரற்ற நல்ல வீரமுள்ள மனிதர்களாக வாழச் செய்தது. அன்புக்குரிய நேயர்களே, நாங்கள் சிறிய லட்சியங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதை விட சுவனத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் உயிருள்ள நல்ல மனிதர்களாக வாழ்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வேதனைகளும் பல சோதனைகளும் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் அதனை கொண்டு அவர்கள் கலக்கமடையவில்லை, அச்சமடையவில்லை. மாற்றமாக அவர்கள் அவருடைய அந்த லட்சியத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு செல்வதற்கு அவர் தயாராகின்றார். அவர் வேறொரு நாட்டிலிருந்து வந்து மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்ததன் பிறகு அவர் பெரிய பணக்காரராக மாறுகின்றார். ஆரம்பத்திலே அவர் ஒரு ஏழையாக இருந்தால், ஆனால் மக்காவில் வியாபாரம் செய்து பெரிய செல்வந்தராக மாறுகின்றார். ஹிஜ்ரத் போகின்ற பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற பொழுது நிறைய செல்வங்களை அவர் எடுத்துக்கொண்டு போகின்றார். இந்த நேரத்தில் குறைஷி காபிர்களுக்கு இந்த விடயம் கேள்விப்பட்டு அவரை தடுக்கின்றார்கள். நீர் இங்கு வரும்பொழுது எதுவும் இன்றி வந்தாய், இந்த மக்கா தேசத்து மக்களுடைய இந்த செல்வங்களை எடுத்து நீ எங்கே செல்கின்றாய், நிச்சயமாக நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். உடனே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு இந்த செல்வம் தானே வேண்டும். அத்தனை செல்வங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பின் சொன்னார்கள், இந்த ஒட்டகமும் இந்த மக்கா தேசத்துடையதான். அந்த ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். கடைசியாக சொல்கின்றார்கள், நீ அணிந்திருக்கின்ற இந்த மேலாடையும் கூட கலற்றிவிட்டுத்தான் போக வேண்டும். உடனே அதையும் அவர்கள் கொடுக்கின்றார்கள். காரணம், அவருடைய நோக்கம் அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவனம் எனக்கு வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை கொண்டு அவர் ஹிஜ்ரத் செல்கின்றார். அதற்காக வேண்டி அவரிடத்தில் இருக்கின்ற பெரும் சொத்துக்களை அவர் தியாகம் செய்கின்றார். அவரிடத்தில் குறித்த ஒரு ஆடையோடு மாத்திரம்தான் அவர் அந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரத் செல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நபர்களை, பல தோழர்களை எதிரிகளிடமிருந்து விடுதலை செய்திருக்கின்றார். அதற்காக பல சொத்துக்களை அவர் செலவு செய்திருக்கின்றார். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு யுத்தத்துக்காக உங்களிடத்தில் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்த முழு சொத்தையும் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உமது வீட்டில் எதை வைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள்? உடனே அவர் சொன்னார், அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் என்னுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவெல்லாம் தியாகம் செய்கின்றார்கள், அதே போன்று எவ்வளவெல்லாம் வேதனைப்பட்டார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றை படிப்பதனூடாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய நேயர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எமது லட்சியம், எமது குறிக்கோள் சுவனமாக இருக்க வேண்டும். அதனை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதனை நோக்கி செல்வதென்றால் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தந்த நல்ல பண்பாடான அந்த வழிமுறையை பின்பற்றி செல்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அந்த சுவனம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நல்ல சமாரியன் உவமையை நற்செய்தியில் நாங்கள் வாசிக்கின்றோம். நல்ல சமாரியன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் அடிபட்டு கிடக்கின்றான். அந்த வழியாக பலர் கடந்து செல்கின்றார்கள். பார்த்தும் பார்க்காதவர்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே வந்த ஒரு மனிதன் அடிபட்டவனை காயங்களுக்கு மருந்து போட்டு அவனை தூக்கி அவனுடைய கழுதையில் வைத்து கொண்டு ஒரு சாவடியில் அல்லது நம்ம சொல்லுவோம் ஒரு வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்து சொல்கின்றார், இவனுக்கு ஆக வேண்டிய செலவுகளுக்காக இதை வைத்து கொள்ளுங்கள், மேலதிக செலவு வந்தால் கூட நான் திரும்பி வரும்போது இவருக்காக நான் செய்கின்றேன் என்று அவ்வாறான ஒரு விஷயத்தை செய்கின்றார் என்று நற்செய்தி அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. உண்மையாகவே நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கின்றார். உலகத்தில் பார்த்தும் பார்க்காமல் எத்தனையோ பேர் போவார்கள், விழுந்து கிடக்கின்றார்கள், இரத்தத்தோடு இருக்கின்றார்கள். அந்த இரத்தத்தோடு இருக்கின்றவர்களை, விழுந்து கிடக்கின்றவர்களை, காயப்பட்டவர்களை பார்த்தும் பார்க்காது போல் எத்தனையோ பேர் கடந்து போகின்றார்கள். நானும் அந்த கடந்து போகின்ற மனிதர்களில் ஒருவனாக இருக்கின்றேனா? அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த சமாரியன், இந்த நல்ல சமாரியனை போல அவனை தூக்குகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேனா?
எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய கணவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் விழுந்து கிடக்கின்றாரா? உங்களுடைய மனைவி ஏதோ ஒரு பிரச்சனையில் விழுந்து கிடக்கின்றார்களா? உங்களுடைய மகனோ மகளோ ஏதோ ஒரு பிரச்சனையில் விழுந்து கிடக்கின்றார்களா? உங்கள் சகோதர சகோதரி ஏதோ ஒரு பிரச்சனையில் விழுந்து கிடக்கின்றார்களா? எப்படியாவது இவள் பார்த்து கொள்ளட்டும், எதையாவது செய்து கொள்ளட்டும், நான் இந்த விடயத்துக்கு தலை போட மாட்டேன், இந்த கடன் தொல்லைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை என்று சொல்லி விலகி நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, என்னிடத்தில் வந்த ஒரு மகள் முழுவதுமாக வேதனையோடும் அழுது கொண்டு தன்னுடைய கதையை சொன்னாள். அவள் செய்தது தப்பாக இருக்கலாம், பெரிய ஒரு தப்பு, பெரிய ஒரு தவறு. ஆனால் குடும்பம் முழுவதும் கைவிட்டு விட்டது. அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறேன். யாருமே எனக்கு உதவி செய்ய என் சார்பாக கதைக்க வரமாட்டுகின்றார்கள் என்று அந்த மகள் அழுது கொண்டிருந்தாள். இப்படி எத்தனை குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. விழுந்து கிடக்கின்றது யார்? என்னுடைய சொந்த இரத்தம் அல்லவா? என்னுடைய கணவன் அல்லவா? என்னுடைய மனைவி அல்லவா? ஐயோ என்னுடைய மகன் அல்லது மகள், ஐயோ என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற ரீதியிலே எனக்கு அருமையானவர்களே அவர்களை நாங்கள் தூக்கி செல்ல வேண்டும், தூக்கி செல்ல வேண்டும். சரி, நாங்கள் அவர்களோடு கதைக்காவிட்டாலும், அவர்களுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுக்காவிட்டாலும், உள்ளத்தில் அவர்களை சுமந்து உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்தில் அவர்களுக்கு ஜெபிக்கின்றோமா? தூக்கி செல்ல பல வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு முறை நாங்கள் உள்ளத்தில் அவர்களை தூக்க வேண்டும். ஜெபத்தில் அவர்களை தூக்க வேண்டும். மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் அவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டோ, அவன் இப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று சொல்லிக்கொண்டோ இருப்பதில் அர்த்தமில்லை எனக்கு அருமையானவர்களே. நாங்கள் தூக்குகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த தூக்கினோம் என்று சொன்னால் நாங்களும் இந்த நல்ல சமாரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக மாறுகிறோம். இதற்கு தான் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சற்றே யோசித்து பார்ப்போம். நான் உண்மையாக ஒரு நல்ல சமாரியனாக வெளியில் வேண்டாம், என் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் எனக்கு முடிந்த உதவிகளை என் குடும்ப அங்கத்தவர்களுக்கு நான் செய்கின்றேனா? மற்றவர்கள் விழுந்து கிடக்கின்ற பொழுது ஜெபத்தில் அவர்களை நான் தூக்குகின்றேனா? யோசித்து பார்ப்போம். இன்றைய நாளிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். ஒரு நல்ல சமாரியனாக வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அந்த மனநிலையை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.